ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்பியூவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருமே 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தேர்ட் டாஸ்க் என்னென்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா மேபி எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பான எப்படி யூசர் நேமும் அது எடுக்கிறது, ஹோல்டர் நேமும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இது என்னோடய இன்ஸ்டாகிராமு. ஸோ இதில் ரைட் சைடு கீழே லோகோ இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் நேமை எப்படி எடுக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம். ஸோ பெரும்பாலும் இதை 2 வழியில் எடுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டு யூஸ் பண்ணுவாங்க. அட்டு யூஸ் பண்ணி ஹே சக்தி விலாக் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த மெத்தடில் எடுக்கலாம். அனதர் மெத்தட் என்னென்னா வேறு ஒரு இதில் எடுக்கலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுதான் யூசர் நேமு, வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி கீழே இங்கே ப்ரொஃபைலில் கீழே ஒரு நேம் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் நேம் எப்படி இருக்கோ டேஷ்போர்டில், ஸோ அந்த மாதிரி இங்கே நீங்கள் மாற்றணும். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அட்டில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறேன். ஸோ அது மேலே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேலே ஏரோ மார்க் பண்ணேன் இல்லையா யூசர் நேம் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது வந்து ப்ரொஃபைலில் கீழே இருக்கிறது வந்து அது வந்து நேம் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் டேஷ்போர்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே ஷேர் ப்ரொஃபைல் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் அட்டு ஏ சக்தி விலாக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் யூசர் நேம். அதை நீங்கள் அப்படியே கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் யூசர் நேம் இன்ஸ்டாவோட யூசர் நேமை எடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருக்கிறது யூசர் நேம், கீழே இருக்க ப்ரொஃபைலில் கீழே இருக்கிறது உங்கள் நேம். அது வந்து உங்கள் எஸ்பிஓக்கு தகுந்த மாதிரி எஸ்பிஓ டேஷ்போர்டில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். ஓகே, அடுத்து வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி யூசர் நேம் எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ் தான், நீங்களே மேபி கண்டுபிடிச்சிருப்பீங்க, தெரியலனா பார்த்துக்கோங்க. ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் facebook.com அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இதில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தேன் இப்படி ஓப்பன் ஆகும், இல்லைனா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்து இந்த பேஜை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. இது ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஐடி, ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் பட்டனை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூசர் நேம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மேலே 3 லைன் ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இது என்ன பண்ணிங்கன்னா ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷேர் கொடுத்து உங்களோட செல்ஃப் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் வாட்ஸ்அப்னால் உங்கள் நம்பர்லேயே ஒரு மெசேஜர் இருக்கும், அதுக்கு ஷேர் பண்ணலாம். அதுவும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் https://mfacebook.com/ அப்புறம் என்னோடய நேம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சக்திவேல் m.m3954. அந்த கொஸ்டின் மார்க்கு முன்னாடி இருக்கிறது இல்லையா, 4 வரைக்கும் தான் யூசர் நேம். எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகி அந்த நம்பர்ஸில் முடியுது இல்லையா, அதுதான் யூசர் நேமு. அந்த கொஸ்டின் மார்க் அப்புறங்கிறது எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்லாஷுக்கு முன்னாடிக்கிறதும் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு இடைப்பட்ட அந்த நம்பர்ஸ் ப்ளஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் யூசர் நேமு. அதை எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லைனா உங்களோட செல்ஃப் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி அந்த மெத்தட்லையும் எடுக்கலாம். ஸோ நான் செல்ஃபாக வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு இல்லைனா வாட்ஸ்அப்பு ஷேர் கொடுத்துட்டு அது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மூவ் ஆகும். ஸோ நான் மறுபடியும் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும்போது ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் செல்ஃபாக என்னோடய இது இருக்கும், என்னோடய நம்பரை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு யூசர் நேம் மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு வந்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நமக்கு யூசர் நேமு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே கொஷின் மார்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து நமக்கு தேவை. ஓகே, சாரி, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் பேஸ்ட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். ஏன்னா யூசர் நேம் ரொம்ப முக்கியம், அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணணும். ஏன்னா இது யூசர் நேம் எல்லாத்தையும்
அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் நேம். இதை வந்து நீங்கள் மெயில் பண்ணும்போது டைப் பண்ணி அனுப்பிச்சா போதும். அதோட ஃபார்மெட்டும் நான் சொல்கிறேன், கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்தும் ஃபேஸ்புக்லேருந்து யூசர் நேம் எடுக்கலாம். இன்கேஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த யூசர் நேமை காப்பி பண்ணிக்கின்னு கூகுளில் போய்ட்டு ஃபேஸ்புக் ஸ்பேஸ் உங்களோட யூசர் நேம் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுங்க, ஃபஸ்ட் லிங்க்கே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கரெக்டாக நம்ம யூசர் நேம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட யூசர் நேமை எடுங்க, குயிக்காக மெயில் பண்ணுங்கள். அதுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே போனால் ஐடி டெர்மினேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளைனை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லிட்டு கிளியராக கேட்டுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் see you all.